காலை வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 6ஆம் வகுப்பில் உள்ள இயல் 3 உள்ள அறிவியலால் ஆள்வோம் என்கின்ற கவிதை பேழையினுடைய வினா விடைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். வினா விடைகள். முதல்ல நம்ம பார்க்க இருப்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அவன் எப்போதும் உண்மையையே டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன எழுதணும் நம்ம? அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். இதற்கான சரியான விடை உரைக்கின்றான். புத்தகம் உள்ளவங்க உங்களுடைய புத்தகத்தில் பென்சிலை கொண்டு குறித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆழக்கடல், இதை எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம்? ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். மூன்றாவது, விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண்வெளி. விண் கூட்டல் வெளி. நான்காவது, நீலம் கூட்டல் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நீலவான். நீலம் கூட்டல் வான், அதை எப்படி சேர்த்து எழுதுவோம்? நீலவான். ஐந்தாவது, இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இல்லாது கூட்டல் இயங்கும். அதை எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம்? இல்லாது இயங்கும், இல்லாது இயங்கும். இப்போ முதலாவது, அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழக்கடல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இல்லாது இயங்கும். அடுத்தது, நயம் அறிக. நயம் அறிகனா அது எதுகை மோனை கண்டுபிடிக்கணும். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது என்னது? எதுகை மோனை. இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இப்போ இங்கே பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. என்ன சொல்லியிருக்காங்க? மோனை சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலில் இடம்பெறக்கூடிய மோனை சொற்களை நம்ம எழுதணும். இப்போ மோனை சொற்கள், மோனை சொற்களை எழுதுக. இப்போ இங்கே என்ன மோனை சொற்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ, ஆழ, ஆய்வுகள். அடுத்தது செயற்கை, செயற்கை செய்தி. செய்தி. இப்போ மோனை சொற்கள் அப்படின்னா என்னது? ஒரு பாடலில் முதல் எழுத்தானது ஒன்றி வந்தால் அது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து இங்கே என்ன ஒன்றி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். என்ன சேம் லெட்டர்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆ என்கின்ற எழுத்தானது ஒன்றாக வந்திருக்கு. அப்போது ஒரு பாடலுடைய முதல் எழுத்தானது ஒன்றி வந்தால் அது என்னது? மோனை. அப்போது நம்ம இந்த முதல் வார்த்தை என்ன பண்ணணும்? அடிக்கோடிட்டு காண்பிக்க வேண்டும். அடுத்தது செயற்கை செய்தி. செயற்கை செய்தி, இதில் எது மோனை சொற்கள்? எது முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு? சே. அப்போது இந்த சே என்கின்ற எழுத்தை நம்ம அடிக்கோடிட வேண்டும். அப்போது மோனை சொற்கள்னால் என்னது? ஒரு பாடலில் முதல் எழுத்தானது ஒன்றி வந்தால் மோனை. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எழுதுக. எதுகைனா செகண்ட் வேர்ட். எதுகை, எதுகை சொற்களை எதுகை சொற்களை எழுதுக. இங்க நீல, நிலவில், நீல,
நிலவில். எதுகைனா என்னது? செகண்ட் லெட்டர். அப்போது இங்கே இரண்டாம் வார்த்தை என்ன ஒன்றி வந்திருக்கு? இப்போ பாடலை பாருங்கள். நிலவில். அப்போ இந்த லா என்கின்ற எழுத்தானது ஒன்றி வந்திருக்கு. நிலவில். அப்போது இந்த லா என்ற எழுத்தானது ஒன்றி வந்ததுனால இது என்னது? எதுகை. இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? எதுகை மோனை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை பாடலில் எதுகை கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம ஒரு பாடலில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது வார்த்தையை எடுத்து எழுதணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு செயற்கை செய்தி. இப்போ இங்கே செயற்கை செய்தி இருக்குது, ஆனால் இங்கே யா இருக்குது, ஆனால் இங்கே ஈ இருக்குது. அப்போது இங்கே பாடலோட இரண்டாவது எழுத்து என்ன பண்ணல? ஒன்றி வரலை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? எதுவுமே கொடுக்காததுனால இந்த இரண்டாவது லெட்டரை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ அந்த இரண்டாவது வேர்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? அடிக்கோடி இட்டுட்டு எதுகை அப்படின்னு எழுதணும். ஐயோ பாடல் எதுகை இல்லையே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுட்டு வரக்கூடாது. அப்போது நிலவில் செயற்கை செய்தி. இதுதான் என்னது? எதுகை சொற்கள். எதுகைனா என்னது? ஒரு பாடலில் இரண்டாம் எழுத்தானது ஒன்றி வந்தால் அது எதுகை. அடுத்தது பாடலில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்கள். இயைபு என்பது ரைமிங் வேர்ட்ஸ். இயைபுனா என்னது? ரைமிங்காக பேசுகிறான்னு சொல்லுவாங்கள்ல, ரைமிங் வேர்ட்ஸ் தான் இயைபு சொற்கள். இப்போ மூன்றாவது, பாடலில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்கள். இயைபு சொற்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயைபுனா என்னது? ரைமிங் வேர்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நம்ம பாடலை இங்கே கொடுத்துருக்காங்க. ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், நினைக்கின்றான், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? எடுத்துக்காட்டு இயைபு அப்படின்னு நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இயைபுன்னு போட்டுட்டு பார்க்கின்றான், நினைக்கின்றான். இப்போ இங்கே பாருங்க, பார்க்கின்றான், நினைக்கின்றான், இந்த சொற்கள்லாம் ஒரே மாதிரியாக இருக்கு இல்லையா? ரைமிங்காக இருக்கு இல்லையா? இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறக்கின்றான். உரைக்கின்றான். இந்த மாதிரி ரைமிங்காக வந்ததுன்னா இதுதான் இயைபு. பார்க்கின்றான், நினைக்கின்றான், சிறக்கின்றான், உரைக்கின்றான், இந்த மாதிரி ஒன்றாக வந்ததுன்னா அது என்னது? இயைபு, ரைமிங் வேர்ட்ஸ். இயைபுனாலே ரைமிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோம். பாடலில் லாஸ்ட்டு வரிகளை நம்ம பார்க்கணும், அதெல்லாம் ஒன்றி வந்தால் அது இயைபு. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது சிறுவினா. செயற்கைக்கோள் எவற்றுக்கெல்லாம் பயன்படுகின்றது? செயற்கைக்கோள்னா என்னது? சேட்டலைட் தான் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செயற்கைக்கோள் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறுவினா. முதலாவது சிறுவினா என்னது? செயற்கைக்கோள் எவற்றுக்கு எல்லாம் பயன்படுகின்றது. இப்போ நம்ம என்ன எழுதணும்? செய்தி தொடர்பில் சிறந்து விளங்குவதற்கும்
அடுத்தது இயற்கை வளங்களையும் இது எல்லாமே உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதியிருக்கணும். இயற்கை வளங்களையும் புயல், இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இல்லையா வர்தா புயல்னு, அப்போ புயல் மழை இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பதற்கும் எங்கே உருவாகி இருக்குது என்பதை கண்டுபிடிப்பதற்கும் இந்த சேட்டலைட் ஆனது பயன்படுகின்றது. புயல் மழை ஆகியவற்றை கண்டறியவும் பயன்படுகின்றது. செயற்கைக்கோள் எவற்றுக்கெல்லாம் பயன்படுகின்றது? செய்தி தொடர்பில் சிறந்து விளங்குவதற்கும் இயற்கை வளங்களையும் புயல் மழை ஆகியவற்றை கண்டறியவும் இந்த செயற்கைக்கோளானது பயன்படுகின்றது. இரண்டாவது, நாளைய மனிதனின் வாழ்வு எவ்வாறு இருக்கும்? நாளை மனிதனுடைய வாழ்க்கையானது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பக்கம் எண் 2வது வினாவுக்கான சிறுவினாவுக்கான விடை பக்கம் எண் 56. 56ல் இந்த விடையானது கொடுக்கப்பட்டுள்ளது. புத்தகம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த விடை எங்கே இருக்குன்றது தெரியும். பக்கம் எண் 56ல் லாஸ்ட் பேராகிராஃப், நாளைய மனிதனோ விண்ணில் உள்ள கோள்களில் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். என்ன கேட்டிருக்காங்க? நாளை மனிதனுடைய வாழ்க்கையானது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும்? நாளை மனிதன் விண்ணில் உள்ள கோள்கள்லாம் இருக்கு இல்லையா, செவ்வாய், வியாழன், ப்ளூட்டோ, நெப்டியூன்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோள்கள் எல்லாம் என்ன பண்ணுவானா, நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். அங்கு சென்று வர விண்வெளியிலையும் பாதை அமைத்திடுவான். இதுதான் லாஸ்ட்ல உள்ள பேராகிராஃபை தான் நீங்கள் என்ன பண்ணணும், 2வது சிறுவினாவுக்கான விடையாக நம்ம எழுதணும். அடுத்தது சிந்தனை வினா. எவற்றுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் தேவை? எதுக்கெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் தேவை? என்ன வினா கேட்டிருக்காங்க? எவற்றுக்கு? முதலாவது சிந்தனை வினா. தேர்வுலேருந்து இந்த வினாக்கள் தான் உங்களுக்கு கேட்கப்படும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் தமிழ் நோட்டில் எழுதியிருக்கணும். சிந்தனை வினா. எவற்றுக்கு? முதலாவது சிந்தனை வினா, எவற்றுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் தேவை என்பது பற்றி சிந்தித்து எழுதுக. முதல் சிந்தனை வினாவுக்கான விடை ஆழ்கடலை பற்றிய ஆய்விற்கும் ஆழ்கடலை பற்றிய ஆய்வுனா என்னது? ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஆழ்கடலை பற்றிய ஆய்விற்கும் கோள்கள் பற்றிய ஆராய்ச்சிகளுக்கும் இயற்கையை அழிவின்றி காப்பதற்கும் புதிய கண்டுபிடிப்புகள்
தேவை. இப்போ என்ன வினா, சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. எவற்றுக்கெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் தேவை என்பது பற்றி சிந்தித்து எழுதுக. அப்போ ஆழ்கடலை பற்றிய ஆய்வு இருக்கும். ஆழ்கடல்னா என்னது, கடலுக்கு அடியில் போய் என்னென்னலாம் புதிய தாவரங்கள் வளர்ந்துருக்கு அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. அப்போது ஆழ்கடலை பற்றிய ஆய்விற்கும் கோள்கள் பற்றிய ஆராய்ச்சிகளுக்கும் இயற்கையை அழிவின்றி காப்பதற்கும் புதிய கண்டுபிடிப்புகள் தேவை. அடுத்த சிந்தனை வினா, இதுவரை எத்தனை கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, எத்தனை கோள்கள் வானத்தில் உள்ள கோள்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுவரை இரண்டாவது சிந்தனை வினாவுக்கான விடை, இதுவரை எத்தனை கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை யாவை? என்ன வினா கேட்டிருக்காங்க, இதுவரை எத்தனை கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, அவை யாவை? இப்போ எத்தனை கோள் கண்டுபிடிச்சிருக்காங்க, 9 கோள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அது என்னென்னு நம்ம எழுதணும். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், அடுத்தது சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. இதுவரை எத்தனை கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, இதுவரை 9 கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. அடுத்த வினா, இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் எது? இப்போ என்ன இந்தியாவிலேருந்து வானத்தில் செயற்கைக்கோள் அனுப்பியிருக்காங்கன்றத கேட்டிருக்காங்க. இப்போ மூணாவது சிந்தனை வினா, இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் யாது? என்ன வினா கேட்டிருக்காங்க, இந்தியா அண்மையில்னா இப்போ என்ன செயற்கைக்கோளை நிலவுக்கு அனுப்பியிருக்காங்கன்றதை கேட்டிருக்காங்க. அப்போது இந்தியா இதிலே நமக்கு விடை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் சந்திராயன் ஆகும். என்ன விடை எழுதணும், இந்தியா, இந்த அப்படியே நம்ம இங்கே எழுதிடணும். இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் சந்திராயன் ஆகும். இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் யாது? இதிலே நமக்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம என்ன மட்டும் எழுதணும், சந்திராயன் என்பதை மட்டும் நம்ம எழுதணும். அப்போ இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் சந்திராயன்
ஆகும். இதுதான் உங்களுக்கு அறிவியலால் ஆள்வோம் என்கின்ற கவிதை பேழையில் கொடுக்கப்பட்டுள்ள வினா விடைகள். நாம் அடுத்த வகுப்பில் கணியனின் நண்பன் வினா விடைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். நன்றி.